ஹாய், வெல்கம் டு மை சேனல் லீகல் லென்ஸ். இன்னைக்கு காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸை பற்றி பார்க்கலாம். காக்னிசபிள் அஃபென்ஸ் புலன்கொள் குற்றம், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் புலன்கொள்ளா குற்றம். அதாவது காக்னிசபிள் அஃபென்ஸ் கைது செய்யக்கூடிய குற்றமாகவும், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் கைது செய்ய முடியாத குற்றமாகவும் இருக்கும். ஸோ இப்போ காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கும் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு சீரியஸ் அஃபென்ஸ். அதாவது மர்டர், ரேப், கேங் ரேப், கிட்னாப், தெஃப்ட் இதெல்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸில் வந்துடும். அதாவது ஒருத்தவங்க செஞ்ச குற்றத்தினால இன்னொருத்தவங்க அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் அவங்க லைஃபே போயிருக்கு, அதாவது மர்டர் அந்த மாதிரி விஷயங்கிற மாதிரி அந்த அஃபென்ஸ்லாம் வரப்போ அது காக்னிசபிள் அஃபென்ஸில் வரும். காக்னிசபிள் அஃபென்ஸ் BNSSல 175 செக்ஷனில் சொல்லியிருக்காங்க, CRPCயில் 156 சொல்லியிருக்காங்க. காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக FIR ரெஜிஸ்டர் பண்ண ஒரு அஃபென்ஸாக இருக்கணும். அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுறப்ப மெஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவல் இல்லாமையும் இந்த அஃபென்ஸ் பண்ணவங்கள நம்ம அரெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெஸ் சீரியஸ் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி மெஜிஸ்ட்ரேட்டோட பெர்மிஷன் இல்லாமையும் ஒருத்தவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. அது லெஸ் அஃபென்ஸ் பண்ண ஒரு அஃபெண்டரை நம்ம சொல்ல முடியும். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் நியூசன்ஸ், டிஃபமேஷன், சிம்பிள் ஹர்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் வரும். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ் BNSSல 174 சொல்லியிருக்காங்க, CRPCயில் 155 சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக காக்னிசபிள் அஃபென்ஸ், நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்னதுன்னா ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ். அதாவது ஒருத்தவங்க செஞ்ச குற்றத்தினால இன்னொருத்தவங்களுக்கு அவங்க லைஃபே போகிற அளவுக்கு ஒரு பெரிய அஃபென்ஸ் அப்படின்னு இருக்கிறது. அதாவது மர்டர் அந்த மாதிரி விஷயம்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ். நான் காக்னிசபிள் அஃபென்ஸ்னால் என்ன? அதாவது ஒருத்தவங்க பண்ண ஒரு குற்றத்தினால இன்னொருத்தவங்களுக்கு அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்குது, அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் இல்லை அப்படிங்கிறப்ப அது நான் காக்னிசபிள் அஃபென்ஸில் வரும். இதில் பெருசாக அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற அளவுக்கோ அவ்வளோ பெரிய அஃபென்ஸ்லாம் இருக்காது இது.